இந்த பல்லவின்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவளோட முகத்துல ஆசிட் அடிச்சிடறான். அந்த பொண்ணோட முகமும் பாதி செதிஞ்சு போயிடுது. இதனாலே அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டுமே அவளை பாக்குறதுக்காக வரா. நீ மட்டும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டனா கண்டிப்பா பைலட் ஆயிடலாம்னு சொல்றா. இப்போ அந்த பொண்ணுமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்லயுமே பிசிக்கலி ஃபிட்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஒரு கண்ணில் ஆசிட் பட்டதுனால அந்த பொண்ணோட ஒரு கண்ணு மட்டும் சரியா தெரியாது. அதனாலே பைலட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலே அவளுமே தன் கனவான பைலட் ஆக முடியல சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப இவங்களோட கேஸுமே கோர்ட்டுக்கு வருது. அந்த பொண்ணுமே இவன் என் மேல ஆசிட் அடிச்சா சொல்லி தெளிவா சொன்னாலும் அந்த ஒரு பையனை நான் எதுவுமே பண்ணலன்ட்டு போய் சொல்றான். அவன் பண்ண தப்புக்குமே அவன் மேல எந்த ஆதாரமே இல்லாததுனால அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி வெளியே விட்டுறாங்க. இவங்களுமே ஹைகோர்ட்டுக்கு போலாம் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கேடுகட்ட பையனோட அப்பாவுமே என் பையன் மேல கேஸ் குடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்க வராரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம என் பேச மட்டும் பாருங்கன்னு முகத்தை காட்டுறா. அதை பாக்குற அவராலையுமே எதுவுமே பேச முடியாம அமைதியா அங்கிருந்து போயிடுறாரு. இந்த பொண்ணு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும் போது விஷால்ன்ற இந்த ஒரு பையனை பாக்குறான். அவங்க ஆல்ரெடி ட்ரைனிங்ல இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிருப்பாங்க. அவருமே இந்த பொண்ணோட பாதி முகத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காரு. அவருமே அப்படியே பேசிக்கினா இங்க பைலட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அந்த பொண்ணுமே கடுப்பாயிட்டு தன்னோட ஃபுல் ஃபேஸை காட்டிடுறா. அதுக்கு அந்த இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனா பேசிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டுமே கொடுக்குறான். நீங்க எந்த ஹெல்ப் வேணா எந்த கேளுங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கோவமா எனக்கு ஏர் ஹோஸ்டர் ஆகணும் உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா இவரோட அப்பாவுமே ஒரு ஏர்லைன்ஸ்க்கு ஓனரா இருப்பாரு. அதனால இவனுமே தன்னோட கம்பெனில ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சு எங்களோட கம்பெனில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆசிட் விக்டிம்க்கு ஏர் ஹோஸ்டர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான்.